ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஹைட்ரோ கார்பன் லெக்சரில் இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக வி ஆர் கோயிங் டு டூ தி ஹைட்ரோ கார்பன் லெக்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா மெஜாரிட்டியாக எல்லா பசங்களை பொறுத்த வரைக்கும், சார் என்ன சார் இவ்வளோ ரியாக்ஷன்ஸ் இருக்குது சார், எப்படி சார் படிக்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. கரெக்டா? ஆனால் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க, ஓ இவ்வளவுதானா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா எக்ஸாம்ல, நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் தேவை, அதை எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம், அதாவது ஃப்ளோ சார்ட் மாதிரி இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறேன், சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? அப்போ கண்டிப்பா என்ன பண்ணணும், எல்லாரும் மறக்காம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷனில் போயிட்டு நீ சூரன் அப்படின்னு டைப் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ச் ஓப்பன் ஆகும். கெமிஸ்ட்ரி கிளாஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா சப்ஜெக்டோட கிளாஸ் நோட்ஸுமே நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேயும் பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தேன்னா இன்னைக்கு கிளாஸ் நோட்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாமே நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கன்னு கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உங்களில் வாட்ஸ்அப் டெலகிராமெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க? எஸ், எத்தனை பேர் வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க? என்ன சார் சொல்கிறீங்க, வாட்ஸ்அப் டெலகிராம்லாம் இருக்கா? ஸோ எஸ், நம்மளுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்குது, பிடபிள்யூ தமிழ்நாடுன்னு டெலகிராம் ஆப் இருக்குது. ஸோ இப்போ இம்மீடியட்டாக கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்குன்னு டெலகிராம் ஆப் இருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி நம்மளுக்குன்னு இன்ஸ்டாகிராமுமே இருக்கு. இதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் ஏதாவது நான் இன்னைக்கு கிளாஸ்ல ஹைட்ரோ கார்பன் நான் இப்போ ஃப்ளோ சார்ட் கொடுக்குறேன்ல, இதை மாதிரி வேற ஏதாவது நான் ஃப்ளோ சார்ட் கொடுத்தா அப்போ நம்மளுக்கு இந்த டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே யூஸ் ஆகும். சார் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் கொடுத்துட்டீங்க, அப்போ வாட்ஸ்அப் இல்லையா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக வாட்ஸ்அப்புமே ஆக்சுவலாக இருக்கு. ஆனால் வாட்ஸ்அப் பார்த்தேன்னா நீட்டு சேனலுக்கு தனியாக இருக்கு. அதே மாதிரி நம்ம 11th 12th சேனலுக்கும் வாட்ஸ்அப் தனியாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 8th 9th 10th சேனலுக்கும் வாட்ஸ்அப் தனியாக இருக்கு. சார் வாட்ஸ்அப் எதுக்கு சார் பண்ணணும்? வாட்ஸ்அப்பில் உனக்கு சப்போஸ் கிளாஸ் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், இப்போ நம்மளுக்கு சிபிஎஸ்சிக்கு 10th டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி சப்போஸ் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் உனக்கு எங்கே வரும், நம்ம வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ அதனால நீ என்ன பண்ணணும், 8th 9th 10th மட்டும் கிடையாது, எல்லா வாட்ஸ்அப் சேனல் அதே மாதிரி டெலகிராம் இன்ஸ்டாகிராம்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, மறந்துடாத. ஓகே, படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை. கரெக்டா? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஹைட்ரோ கார்பன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ், ஓகே. ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோ எல்லாமே. ஓகே ஓகே, அப்போ கிளாஸ்க்கு போவோம், ஃபர்தர் டிலே வேணாம். அப்போது இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலராக சொன்னால் இன்னைக்கு கிளாஸில் இந்த ஹைட்ரோ கார்பனில் எதெல்லாம் நம்ம படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எனி கெஸஸ் என்னெல்லாம் படிப்போம்? எஸ், யாருக்காவது ஐடியா இருக்கா? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 3 ஹைட்ரோ கார்பன் அப்படின்னாலே நம்மளுக்கு 3 விஷயம்தான். என்னென்ன? ஒன்று ஆல்கேன், இன்னொன்று ஆல்கீன், இன்னொன்று ஆல்கைன். அப்போது ஃபஸ்ட்டு ஒன் என்னது? ஆல்கேன். ஆல்கேன். அதே மாதிரி அடுத்து ஒன்று ஆல்கீன், அடுத்து ஆல்கைன். எஸ், இதை நம்ம தமிழ்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஆல்கேன். இது என்னது? ஆல்கீன். இது ஆல்கைன். கரெக்டா? அப்போ சார் இவ்வளவுதான் ஹைட்ரோ கார்பனா அப்படின்னு கேட்டேன்னா, எஸ், இது 3 பத்தி டீட்டெயிலா படிக்கிறது தான் ஹைட்ரோ கார்பன். அப்போ இந்த டீட்டெயிலா படிக்கிறதுலையும் நீ எக்ஸாக்டா பார்த்தேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கேன் எடுத்துக்கிட்டோன்னா என்னென்ன படிக்க போறோம் ஆல்கேன்ல, அதே மாதிரி ஆல்கீன், அதே மாதிரி
ஆல்கைன். இதுல நம்ம என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக்கா படிக்க போறோம்? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஆல்கேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன படிப்போம்? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ். அதே மாதிரி ஆல்கைனுக்கும் என்னது? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்கீனுக்கும் நம்ம என்ன படிக்க போறோம்? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ். இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி படிக்க போறோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? அப்போ வேதி பண்புகள் படிக்க போறோம். பண்புகள். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நான் சொன்னாலே நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம்? டீட்டெயிலா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்க போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ரெடியா? சார் இதை எப்படி சார்? இதுதான் சார் புக்ல இருக்கு, ஆனால் ரொம்ப பெருசா இருக்கு சார். ஓ, எப்படி படிக்கலாம்? அதுக்கு தான் இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸா என்ன போறேன்? ரொம்ப ப்ரிசைஸா ஐ எம் கோயிங் டு கிவ் தி கண்டென்ட். நவ் ஒரே ஒரு 4-5 ஃப்ளோ சார்ட் தான் கொடுப்பேன். அதை படிச்சா போதும், என்ன கொஸ்டின் எக்ஸாம்ல வந்தாலும் நீ ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போற டாபிக். எஸ், டன். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? குறிப்பு சட்டகம். எஸ், ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற டாபிக்ஸ் இதெல்லாம் தான். ரைட். அப்போ ஃபர்ஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள், first we will take this. first நம்ம என்ன படிக்க போறோம்? ஆல்கேன். ஆல்கேனோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஆல்கீனோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ஆல்கைனோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஆல்கேன், அதாவது ஆல்கேன். என்ன படிக்க போறோம்? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். தயாரிப்பு முறை. ரைட். இங்கிலீஷ்ல எழுதுவோம், ஏன்னா நம்ம சேனல் எல்லா பசங்களுமே பார்க்குறாங்க. ரைட். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ல எனக்கு ஆல்கேன் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவலா எக்ஸாக்டா மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆல்கேன். அப்போ எதுலேருந்தோ நம்ம ஆல்கேனை வந்து என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஆல்கீன்லேருந்து நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆல்கேனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னென்ன ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலாம்? மீத்தேன், ஈத்தேன், சப்ஸ்டிடியூட்டட் ஈத்தேன், கரெக்டா? RCH2CH3, இல்லைனா பியூட்டேன், இப்படி எழுதிட்டே போலாம். ரைட். இப்படி நம்ம நிறைய எழுதிட்டே போலாம். ஸோ எப்படி இதை நம்ம எக்ஸாக்டா ப்ரிப்பேர் பண்ண முடியும்? எஸ், எனி ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம்? எஸ், நல்ல கவனி. ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஆல்கீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது ஆல்கீன், CH2 டபுள் பாண்ட் CH2. என்ன ஆக்சுவலா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? என்ன கேட்டலிஸ்ட் we will use my dear students? we will use ஆல்கீன்லேருந்து yes, what we can exactly prepare from this? we can get alkane. ஆனா என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? ஹைட்ரஜன் ரிடக்ஷன் ரியாக்ஷன். கரெக்டா? ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம், இல்லைனா நிக்கல், இல்லைனா பெலேடியம் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ரைட். சப்போஸ் இதெல்லாம் கேட்டலிஸ்ட் இல்லாம நான் வந்து ரானே நிக்கல் யூஸ் பண்றேன். நான் என்ன யூஸ் பண்றேன்? ரானே நிக்கல் யூஸ் பண்றேன். என்ன டெம்பரேச்சர்ல? 250 டிகிரி Cல யூஸ் பண்றேன். அப்படின்னா இதுக்கு ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்கு. என்னது? செபேஷியர் சாண்டரன்ஸ் ரிடக்ஷன். கரெக்டா? செபேஷியர்
சாண்டரன்ஸ் DERENS என்ன பண்றோம் ரிடக்ஷன் செபேஸ்டியர் சாண்டரன்ஸ் ரிடக்ஷன் ரியாக்ஷன் ஜென்ரலா நம்ம என்ன பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ண முடியும் ஆல்கீன்ல இருந்து எப்படி இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளாட்டினம் இல்லனா நிக்கல் பெலேடியம் என்ன மெட்டல் வேணா யூஸ் பண்ணலாம் சப்போஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாம நான் ரேனே நிக்கல் யூஸ் பண்ணேனா அந்த ரியாக்ஷன் பேர் என்னது செபேஷியர் சாண்டரன்ஸ் ரிடக்ஷன் ஓகேவா இதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆல்கீன்லயே நம்ம என்ன பண்ணலாம் ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் Br CH2CH3 ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து எப்படி நம்ம ஆல்கைன் ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஒன்ஸ் அகைன் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் கரெக்டா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ் எனி ஐடியா எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் யாருக்கு அது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்குறேன் how we can able to prepare this என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும் ஆல்கைல் ஹாலைட்லேருந்து ஆல்கைன் வரணும்னா ஜிங்க் பிளஸ் டைல்யூட் HCl ஜிங்க் பிளஸ் டைல்யூட் HCl எனக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைச்சிரும் ஆல்கேன் கிடைச்சிரும் ரைட் சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நல்ல கவனி இதே ஆல்கைல் புரோமைட்ல சில டிஃபரன்சியேஷன் கொடுக்கிறேன் ஆல்கைல் புரோமைடு எடுத்துக்கிறேன் இதுவும் ஆல்கைல் புரோமைடு தான் இதுவும் ஆல்கைல் புரோமைடு தான் ரெண்டுத்துல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் ஆல்கேன் கிடைக்கும் ஆனா 1 டிகிரி 2 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிகிரி 2 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேற கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும் 2 டிகிரி 3 டிகிரியா இருந்துச்சுன்னா we need to use different catalyst ஏதாவது ஐடியா இருக்கா என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணணும்னு எஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் what catalyst we need to use ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு in presence of ET2O ethyl C2H5 diethyl ether செகண்ட் கேஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் சோடியம் போரோஹைட்ரைடு கரெக்டா சோடியம் போரோஹைட்ரைடு நம்ம யூஸ் பண்ணலாம் ரைட் எப்பயுமே சிம்பிளுக்கு கீழே எழுதக்கூடாது மேலே தான் எழுதணும் சோடியம் போரோஹைட்ரைடு யூஸ் பண்ணுவோம் சப்போஸ் ஆல்கைல் புரோமைட் 2 டிகிரி 3 டிகிரினா என்ன ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும் சோடியம் போரோஹைட்ரைடு இல்ல சார் எனக்கு 1 டிகிரி 2 டிகிரி தான் இருக்குன்னா யூ கேன் யூஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு ஸோ இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் நேம் எழுதுனா நீங்க சொல்லிடுவீங்க என்ன ரியாக்ஷன் பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன் அது என்ன சார் பிராங்க்லாண்ட் ரியாக்ஷன் என்ன பண்ணுவோம் R2Zn dash differentiationக்கு in presence of what it will give alkane any idea alkyl halide in presence of alkyl halide நம்மளுக்கு என்ன கிடைக்கும் corresponding alkane கிடைச்சிரும் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈத்தைல் புரோமைடுக்கு பதிலா இப்ப நான் என்ன பண்றேன் மீத்தைல் புரோமைடு எடுக்கிறேன் 2 moles of மீத்தைல் புரோமைடு எடுக்கிறேன் in presence of நான் ரியேஜென்ட் எழுதுனா எல்லாருமே சொல்லிடுவீங்க சோடியம் ட்ரை ஈத்தர் in presence of sodium dry ether என்ன ரியாக்ஷன் இது yes anybody can tell me என்ன ரியாக்ஷன் Woods reaction இந்த ரியாக்ஷன் பேர் தான் என்னது Woods reaction ஆனா இந்த ரியாக்ஷன் எது மட்டும் தான் கொடுக்கும் symmetrical alkane மட்டும் தான் கொடுக்கும் கரெக்ட்டா not suitable for எதுக்கு unsymmetrical alkane க்கு not suitable for unsymmetrical alkane yes everybody getting an idea இதெல்லாம் தான் என்னது method of preparation of alkane அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு இன்னும் நிறைய இருக்கு preparation கண்டினியூ பண்ணலாமா எஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க காரே ஹவுஸ் சிந்தசிஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க காரே ஹவுஸ் சிந்தசிஸ் எஸ் எத்தனை பேர்
கேள்விப்பட்டிருக்கீங்க. எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம்? R2 CuLi. Now எது கூட ரியாக்ட் பண்ணுவோம்? ஒன்ஸ் அகேன் ஏன்னா ப்ரிப்பரேஷன் கரெக்டா, இதுலேருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட் கேட்டலிஸ்ட்? எஸ், ஆர் டேஷ். என்ன யூஸ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? காரே ஹவுஸ் சிந்தசிஸ். காரே ஹவுஸ் சிந்தசிஸ்க்கு என்ன கேட்டலிஸ்ட்? ஆல்கைல் ஹாலைடு. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த ஆர் டேஷ் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்கணும்? 1 டிகிரி இல்ல 2 டிகிரியா தான் இருக்கணும். ஸோ இது பேர் என்னது? காரே ஹவுஸ் சிந்தசிஸ். அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு என்னது? குட் ஃபார் போத் symmetrical as well as unsymmetrical alkane. Yes, good for both symmetrical and then unsymmetrical alkane. சொன்னது புரிஞ்சுதா? Yes, everybody getting an idea? Next reaction என்னது? வரிசையா எழுதுறேன் பார். நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போறோம்? எனி ஐடியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கீட்டோன். கீட்டோன் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் கரெக்டா? CH3 C டபுள் பாண்ட் OR. நான் ரியேஜென்ட் ரியாக்டன்ட் மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ நீங்க தான் எனக்கு ரியேஜென்ட் சொல்லணும், ஏன்னா இது எல்லாமே நேமிங் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? அசிட்டோன். CH3COR கீட்டோன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். CH3COOH கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு அப்புறம் என்னது? கரஸ்பாண்டிங் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் COONA. என்ன சார் எல்லாமே ஒரே நேமிங் ரியாக்ஷனா இருக்கு? எஸ், நம்ம ஆல்ரெடி படிச்ச ரியாக்ஷன் தான் எல்லாமே. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னது? எஸ், ஆல்டிஹைடு கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ஆல்டிஹைடு. என்ன ஆல்டிஹைடு? CH3 C டபுள் பாண்ட் OH. இது வந்து ஆல்டிஹைடு கரெக்டா? C டபுள் பாண்ட் OH குரூப் இருக்கு. அதுக்கு அடுத்தது H நான் எதை வச்சு ரீப்ளேஸ் பண்றேன்? அசிட்டோன். நெக்ஸ்ட் வந்து அசிட்டோன். அசிட்டோனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? அதே CH3COOH யூஸ் பண்றேன். ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? அதே அசிட்டிக் ஆசிட் CH3COOH. இப்போ வந்து எல்லாருக்கும் டெஸ்ட் மாதிரி இப்படி தான் ஆக்சுவலாக நானுமே ஞாபகம் வச்சுப்பேன் எக்ஸாம் டைமில் பசங்களா. இட்ஸ் வெரி ஈஸி ரைட். ரொம்பலாம் ஒன்றும் காம்ப்ளிகேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. இப்போ சொல்லு, ஆர் குரூப் கேன் பி எனிதிங். CH3COCOR அது என்ன நேமிங் ரியாக்ஷன்? எஸ், எனிபடி? ரெண்டு ரிடக்ஷன் வரும். என்னது? ஒன்னு கிளமன்சன் ரிடக்ஷன், இன்னொன்னு ஒன்னு வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன் கரெக்டா? ஒன்னு வந்து கிளமன்சன் ரிடக்ஷன். கிளமன்சன் ரிடக்ஷன்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜிங்க் அமால்கம் இன் பிரசன்ஸ் ஆஃப் HCl. அடுத்து வந்து என்னது? வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். என்ன யூஸ் பண்ணுவோம்? NH2NH2 in presence of ETO minus Na plus. Right? அப்போ ஒன்னு வந்து கிளமன்சன் ரிடக்ஷன், இன்னொன்னு ஒன்னு வந்து என்னது? வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் கரெக்டா? அசிட்டிக் ஆசிட்ல இருந்து ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எஸ், இதுவுமே ஒரு நேமிங் ரியாக்ஷன். திங்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அசிட்டிக் ஆசிட்லேருந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடா லைம் நம்ம என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். ரைட். அப்போ இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட் வி கேன் கிரியேட்? சோடா லைம் NaOH பிளஸ் CaO. சோடா லைமோட ட்ரீட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? ஆல்கேன் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் கரஸ்பாண்டிங் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இது என்ன நேமிங் ரியாக்ஷன்? கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் கரெக்டா? ஃபார்ம ஆல்டிஹைடு
கரெக்ட். அசிட்டால்டிஹைட்ல இருந்து நம்ம எப்படி ஆக்சுவலா ரெடியூஸ் பண்ண முடியும்? HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? HI பிளஸ் ரெட் பாஸ்பரஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்டா? அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ரியாக்ஷன், இதுல இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? we can able to reduce acetone to alkene, HI plus red phosphorus. Carboxylic acid, once again HI plus red phosphorus. சொல்றது புரிஞ்சுதா? இதெல்லாம் தான் என்னது? preparation of alkane. It is clear my dear students? Everybody getting the point? Yes. நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இருக்கு. என்னது? அலுமினியம் கார்பைடு. அலுமினியம் கார்பைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரிப்பேர் பண்ணலாம். இஃப் யூ டூ ஹைட்ராலிசிஸ். கரெக்டா? Al4C3 அலுமினியம் கார்பைடு. அந்த ரியாக்ஷன் எழுதிடுவோமா? எஸ், கிளியர் ஆயிடும். எங்க எழுதிடுவோம்? எஸ், இங்க கேப் இருக்கு. Al4C3. அப்போ அலுமினியம் கார்பைடு ஹைட்ராலிசிஸ் பண்றேன். ஆனா வாட் வி வில் ரிமூவ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? -4 moles ஆஃப் AlOH thrice. மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? we will get corresponding alkane. ஸோ இவ்வளோதான் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன். ரொம்ப சிம்பிளாக படிச்சாச்சா? நோட் பண்ணிக்கோ. அடுத்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கேன் பார்ப்போம். நோட் பண்ணிக்கோ. எஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படியே டக்கு ரிவிஷன் மாதிரி நினைவலாம், பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேமிங் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டன்? நோட் பண்ணியாச்சா? ரைட், ஓகே, குட். இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? நவ் வாட் we are going to start? எஸ், நெக்ஸ்ட் என்னது? ஆல்கீன் ப்ரிப்பரேஷன் பார்த்தாச்சுன்னா நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கேன் ஸ்டார்ட் பண்ணுவோமா? டன், ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். chemical properties of alkane. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஸ், எனி ஐடியா? chemical properties of alkane. chemical properties of alkane என்னன்னு சொல்லுவோம்? எஸ், what we will tell my dear students? வேதி பண்புகள். அவ்வளவுதான், வேதி பண்புகள். chemical properties of alkane. அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன்னா நம்மளுக்கு சென்டர்ல என்ன இருக்கும்? என்னெல்லாம் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஆல்கேன்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாமே we are going to prepare. ரியாக்ட் பண்ண போகுது ஆல்கேன். CH4, CH3, CH3, or can be any alkyl group. CH2, CH3, butane, CH3, CH2, CH2, CH3. கரெக்டா? எஸ். இப்போ இது நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? ரியாக்ட் பண்ண போகுது. அதுதான் இப்போ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆல்கேன்லேருந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன், அதுக்கு அடுத்தது தேர்ட் ரியாக்ஷன், தென் ஃபோர்த் ரியாக்ஷன். ரைட்? we can take one more also, right? ரெண்டு எடுத்துக்கலாம். another reaction, this is one more reaction. ஜென்ரலா ஆல்கேன் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா ஹாலஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். கரெக்டா? அப்போ வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்? சப்போஸ் ஈத்தேன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? எஸ், இஃப் சப்போஸ் நான் ஈத்தேன் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CH3 CH2X. ஆனால் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? F2 is greater than Cl2 is greater than Br2 is greater than I2.
தட்ஸ் இட். இப்போ அதே ரியாக்ஷன் X2க்கு பதிலா நான் என்னென்ன யூஸ் பண்றேன்? Cl2 in presence of light. Once again free radical substitution reaction தான் ஃபாலோ பண்ணும். Br2 in presence of light. Free radical substitution reaction. Iodine in presence of sunlight. Free radical substitution reaction. அப்போ எல்லாத்துலயும் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? குவிக்கா எழுதிடலாமா? What will be the product? ஈத்தேன்லேருந்து பண்ணோம்னா CH3CH2 Cl. Br னா CH3CH2 Br. அயோடின் எனக்கு என்ன கிடைக்கும்? CH3CH2 அயோடின் கிடைக்கும். கரெக்டா? சப்போஸ் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றேன், நல்ல கவனி, நைட்ரேட்டிங் மிக்சரா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது HNO3 plus H2SO4, இங்க வெறும் H2SO4. சொன்னது புரிஞ்சுதா? இங்க HNO3 plus H2SO4 டெம்பரேச்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 டிகிரி C. 400 ஞாபகம் இருக்கு. ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இங்க H2SO4 plus SO3 என்னது? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் நைட்ரேட்டிங் மிக்சரோட எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கரஸ்பாண்டிங் நைட்ரோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். H2SO4 plus SO3 எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா RSO3H, கரஸ்பாண்டிங் சப்ஸ்டிடியூட்டட் சல்போனிக் ஆசிட் கிடைக்கும். அப்போ பேசிக்கா ஏன் எல்லா ரியாக்ஷனுமே FR எழுதியிருக்கேன்? ஆல்கேனை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நீ எடுத்தோம்னா முக்காவாசி எனக்கு என்ன ரியாக்ஷன் தான் போகும்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அதுல எந்த டவுட்டும் இல்லை. என்ன ரியாக்ஷன்ஸ் தான் போகும்? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? இட் இஸ் கிளியர்? கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்போ இவ்வளவுதானா சார் இது கெமிக்கல் ஆல்கேனோட ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ரைட்? இன்னும் நம்மளுக்கு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோ. அந்த ரியாக்ஷன்ஸையும் we will discuss. நோட் பண்ணிக்கோ. we will discuss my dear students. ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோ. எஸ், டன். ஓகே, இப்போ அடுத்த ரியாக்ஷன் என்னென்ன சொல்லலாம்? எஸ், எனி ஐடியா? அடுத்து எனக்கு எதோடலாம் ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு? மீத்தேன். எஸ், ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன ரிஏஜன்ஸோட ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து SO2Cl2 இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். கரெக்டா? Cl2H mu மட்டும் கிடையாது, SO2Cl2 இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். அடுத்து மெயினான ரியாக்ஷன் என்னது? பைராலிசிஸ். கரெக்டா? பைராலிசிஸ் எனக்கு என்ன டெம்பரேச்சர் நடக்கும்? 773. பைராலிசிஸ் அப்படின்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் 773 கெல்வின். அதுக்கு அடுத்து வேற என்னென்ன ரியாக்ஷன் பாசிபிள்? பைராலிசிஸ் மட்டும் கிடையாது, இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நிறைய இருக்கு. என்னது? ஆக்சிஜன் CU டியூப். கரெக்டா? இன்னொன்னு ஒன்று இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இங்க டெம்பரேச்சர் வில் பி 573. டெம்பரேச்சர் வந்து என்னது? 573. அடுத்து O2 in presence of molybdenum oxide. கரெக்டா? MO2O3. அடுத்து O2 in presence of CH3COO twice Mn. So இந்த எல்லா கேஸையும் நீ எடுத்துக்கிட்டேனா what exactly we will be getting my dear students? First case corresponding alkyl halide கிடைக்கும். So என்ன alkyl halide கிடைக்கும்? ஆல்கைல் குளோரைடு தான், CH3CH2Cl. பைராலிசிஸ் நான் பண்ண ஹீட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கீன் வந்து ஃபார்ம் ஆகும். ரைட்? ஸோ என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்கீன் பிளஸ் மீத்தேன் எனக்கு வரும். சப்போஸ் இங்க கவனி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நான் ட்ரீட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா எத்தனால் ஃபார்ம் ஆகும். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எத்தனால் ஃபார்ம் ஆகும். செகண்ட் கேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் மாலிப்டினம் ஆக்சைடு அசிட்டால்டிஹைடு வந்து ஃபார்ம் ஆகும். CH3CHO. அதே நீ
இங்க கேட்ட அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். we will be getting acetic acid. லாஸ்ட் ஒரு ரியாக்ஷனும் இருக்கு. சப்போஸ் இன்கம்ப்ளீட் கம்பஷன், இன்கம்ப்ளீட் கம்பஷன்ல எனக்கு என்ன வெளியில வரும்? கார்பன் கிடைக்கும். கரெக்டா? கார்பன் பிளஸ் வாட்டர் மாலிகுல் கிடைச்சிரும். ஸோ வாட் வி ஆர் கெட்டிங் டியூரிங் இன்கம்ப்ளீட் கம்பஷன்? கார்பன் பிளஸ் வாட்டர் மாலிகுல். வாட்டர் வந்து இங்க என்ன ஸ்டேட்ல வரும்? லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். கார்பன் இஸ் இன் சாலிட் ஸ்டேட். இவ்வளவுதான் என்னது? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கேன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன். எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? எஸ், இட் இஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்? நோ டவுட்ஸ். கரெக்டா? அப்போ நெக்ஸ்ட் ஆல்கீன் ப்ரிப்பரேஷன் பார்த்துருவோமா? ரைட், ஷால் வி சி ஆல்கீன் ப்ரிப்பரேஷன்? ஓகே, ஸோ ஆல்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஆல்கீன் பார்க்க போறோம். இதே மாதிரி தான் ஆல்கீன் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து ஆல்கைன். ஜஸ்ட் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ல நீ படிச்சுக்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு போர்டு எக்ஸாம்ல மேக்ஸிமம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க? ரைட் த ரியாக்ஷன், நேமிங் ரியாக்ஷன் தான் கேட்பாங்க. அப்போ நீ இப்படி எழுதினாலே கண்டிப்பாக உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, அப்போ இப்போ ஆல்கீன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து என்னது? ஆல்கீன். ஆல்கீன் ஆல்கீன். இதுல என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் தயாரிப்பு முறை, மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் எப்படிலாம் நம்ம ஆல்கீனை வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்கீன் அப்படின்னா என்ன? இஎன்இ அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஈத்தீன், ப்ரோப் 1ஈன். கரெக்டா? அப்போ இதே இது ஏன் ஆல்கைல் குரூப் என்னவா வேணா இருக்கலாம்? சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்2. நெக்ஸ்ட் 2ஈனுமே பாசிபிள். கரெக்டா? ஆர்சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்ஆர். கரெக்டா? ஸோ இந்த ஆறும் சேமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து வேற வேறையாக கூட இருக்கலாம். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? நம்மளுக்கு கிடைக்கிறது ஆல்கீன் கிடைக்கணும். எதுலேருந்து வேணா கிடைக்கலாம். ரைட்? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 டிகிரி ஆல்கஹால். என்ன எடுத்துக்கிறேன்? 2 டிகிரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன். 2 டிகிரி ஆல்கஹால்லேருந்து நம்ம எப்படி ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? எனி ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன யூஸ் பண்ணுவோம்? H2SO4 யூஸ் பண்ணலாம், ஆர் H3PO4 நீ யூஸ் பண்ணலாம். இல்லைனா நீ என்ன யூஸ் பண்ணலாம்? ஆர் Al2O3யுமே நீ வந்து யூஸ் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனுக்கு. அப்போ செகண்டரி ஆல்கஹால்லேருந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆல்கைல் ஹாலைடு வரும்போது நிறைய ரியாக்ஷன் இருக்கு, கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் பிரைமரி ஆல்கைல் ஹாலைடு, அதாவது ஆர் CH2 CH2X. ஓகேவா? அப்போ X நம்மளுக்கு என்னவா இருக்கலாம்? X அப்படின்றது குளோரின், புரோமின், அயோடின். இது எல்லாமே நம்மளுக்கு ஆக்சுவலா என்ன கொடுக்கும்? ஆல்கீன் கொடுக்கும். ஆனா என்ன நம்மளுக்கு எலிமினேட் பண்றோம் இதுலேருந்து? ஹைட்ரஜன் ஹாலைடு. ஹைட்ரஜன் ஹாலைடு எலிமினேட் ஆகும் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KOH. இது என்ன ரூலை ஃபாலோ பண்ணும்? இட் வில் ஃபாலோ சேட்ஸப் ரூல். சேட்ஸப் ரூல். சப்போஸ் பிரைமரி ஹாலைடு இல்லாம சப்போஸ் விசினல் டைஹாலைடுன்னு வச்சுப்போம். பிரைமரி ஹாலைடு இல்லாம என்னது? விசினல் டைஹாலைடு. 2 ஹாலஜனும் பக்கத்து கார்பன்ல இருந்ததுன்னா அது என்னது? விசினல் டைஹாலைடு. சப்போஸ் ஜெமினல் டைஹாலைடா இருந்துச்சுன்னா, ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் குரூப் இருந்தா அது ஜெமினல் டைஹாலைடு. இந்த ரெண்டுத்திலையும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்?
ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஜிங்க் டஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு கேஸ்லையுமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜிங்க் டஸ்ட். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எப்போ ஜெமினல் டைஹாலைடு யூஸ் பண்ணுறோமோ ஜிங்க் டஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஃபார் ஹையர் ஆல்கீன். நிறைய கார்பன் கவுண்ட் இருக்க ஆல்கீன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எப்போ, இந்த கேஸில். இது ஆக்சுவலாக என்னது, ஜெமினல் டைஹாலைடு. இது வந்து விசினல் டைஹாலைடு. சொன்னது புரிஞ்சுதா, அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? அடுத்து முக்கியமான ஒரு ரியாக்ஷன் இருக்கு, என்னது, கோல்ப் எலக்ட்ராலிசிஸ். ஞாபகம் இருக்கா, கோல்ப் எலக்ட்ராலிசிஸ். கோல்ப் எலக்ட்ராலிசிஸ்லையும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்கீன் கிடைக்கும். ஆனால் கரஸ்பாண்டிங் சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ரைட்? அப்போ RCH COOK, கரெக்டா? மறுபடி எனக்கு இந்த சியும் இந்த கார்பனும் அட்டாச் ஆயிருக்கும், ரைட்? RCH COOK. அப்போ கோல்ப் எலக்ட்ராலிசிஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஐ வில் பி கெட்டிங் கரஸ்பாண்டிங் ஆல்கைன். டன். நெக்ஸ்ட் எஸ்டர், கரெக்டா? அடுத்து வந்து எஸ்டர்லேருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம் ஆல்கீனை. ப்ரிப்பரேஷன்னா அதுலேருந்து நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ how we can prepare from ester, RC double bond O OR, ester, கரெக்டா? அப்போ எஸ்டர்லேருந்து நம்ம எக்ஸாக்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எனி ஐடியா? எஸ், எனி ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? வெரி சிம்பிள், பைராலிசிஸ். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், பை பைராலிசிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எஸ்டர்லேருந்து, ஓகே, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பைராலிசிஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், எஸ், கரஸ்பாண்டிங் அமோனியம் சால்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் அதை விட மெயின் என்னது, எலிமினேஷன் ரியாக்ஷன், கரெக்டா? நெக்ஸ்ட் ஒன் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எலிமினேஷன் ரியாக்ஷன், அதாவது E1 E2 மெக்கானிசம்ஸ், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு என்னது, ஆல்கீனை பொறுத்த வரைக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷனுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு ரியாக்ஷன் இருக்கு. என்ன ரியாக்ஷன், எனி ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்று வந்து பிரிட்ஜ் ரிடக்ஷன், இன்னொன்று வந்து லின்லார் கேட்டலிஸ்ட், கரெக்டா? ஒன்று வந்து லின்லார்ஸ் கேட்டலிஸ்ட், அடுத்து ஒன் வந்து நம்மளுக்கு என்னது, பிரிட்ஜ் ரிடக்ஷன். பிரிட்ஜ் ரிடக்ஷன்ல எனக்கு என்ன கிடைக்கும், டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். பிரிட்ஜ் ரிடக்ஷன்ல டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். லின்லார் கேட்டலிஸ்ட்ல எனக்கு என்ன கிடைக்கும், சிஸ் ஆல்கீன் கிடைக்கும். ஆனால் இங்கே நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம், PDCaCO3, கரெக்டா? ஸோ அப்போ லின்லார் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணேன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சிஸ் ஆல்கீன். ஆனால் நம்மளுக்கு அங்கே என்ன கிடைக்கும், we will be getting corresponding trans alkene. இப்போ நீ சொல்லு, எனக்கு நீ என்ன சொல்லணும்னா, பிரிட்ஜ் ரிடக்ஷன்ல என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம், சோடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் லிக்விட் அமோனியா. அதே மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் PDCaCO3. எனக்கு என்ன ஹோம்ஒர்க் எல்லாருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு கேஸ்லையும் என்ன ரியேஜென்ட் we will be using, ரியேஜென்ட் கிடையாது, ரியாக்டன்ட். என்ன ரியாக்டன்ட், தட் இஸ் த ஹோம்ஒர்க் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பாட்டுக்கு அப்படியே லெக்சர் நடத்தினேன்னா யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். ஸோ அதனால கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரியாக்டன்ட் என்ன அப்படின்றத நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதே மாதிரி இங்கே நடக்கிற ரிடக்ஷன் எனக்கு என்ன ரிடக்ஷன், திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி பார்ஷியல் ரிடக்ஷன். ஸோ அதையுமே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ரிடக்ஷன், இந்த ரெண்டு ரிடக்ஷனுமே எனக்கு என்ன ரிடக்ஷன், இட் இஸ் அ partial reduction reaction. என்ன ரியாக்ஷன், partial reduction reaction.
ஸோ சொன்னது புரிஞ்சுதான். இதெல்லாம் தான் என்னது இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கீன். ஆல்கீனை நம்ம இந்த மெத்தட்லலாம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். நோட் பண்ணி வச்சுக்கோ. அடுத்து நான் எலிமினேஷன் ரியாக்ஷன் சொல்கிறேன், குவிக்காக நோட் பண்ணிக்கோ. அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். நம்மளுக்கு ரெண்டு இருக்கும் கரெக்டா, சேட்ஸப் ரூல், ஹாஃப்மேன் ரூல், அதே தான். எஸ் டன். ஓகே, அடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன். சப்போஸ் இப்போ நான் எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH 1 2 3 1 2 3 4 ஐயா ஃபைன் கரெக்டா. எனக்கு ரெண்டு விதமான ப்ராடக்ட் வந்து பாசிபிள் கரெக்டா. என்ன ரெண்டு விதமான ப்ராடக்ட் பாசிபிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், எதுக்கு எக்ஸ்? எக்ஸ் இல்ல ஹைட்ரஜன். ஒன் செகண்ட். டன். இப்போ அந்த Y அப்படின்றது நம்மளுக்கு ஹாலஜன்னா, இது வந்து ஆல்பா கார்பன், இதுவும் எனக்கு பீட்டா கார்பன், இதுவும் பீட்டா கார்பன். அப்போ நம்மளுக்கு எத்தனை ரியாக்ஷன் பாசிபிள் இங்க? எனக்கு இப்போ ரெண்டு ரியாக்ஷன் பாசிபிள் கரெக்டா. ஐ வில் பி கெட்டிங் டூ ரியாக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள். அதாவது E1 எலிமினேஷன் as well as E2 எலிமினேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH double bond CH CH3. இந்த ஹைட்ரஜனை நான் ரிமூவ் பண்ணா what I will be getting? CH3 CH2 CH double bond CH2. அங்க 2 இருக்கு. ஃபைன். CH3 தான் அப்படியே ஹைட்ரஜனை ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ நல்ல கவனிச்சனா எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் பாசிபிள்? இந்த ரெண்டு ப்ராடக்ட் எனக்கு பாசிபிள். அப்போ மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் எது? இதுதான் மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் கரெக்டா. அப்போ மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் அதுதான் நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட். இது வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன். அப்படிங்கும்போது இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேஸ், இது நம்மளுக்கு என்னது மேஜர், இது வந்து நம்மளுக்கு என்னது மைனர் ப்ராடக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம்ல மேஜர் ப்ராடக்ட் மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன், அது என்ன ரூல் ஆக்சுவலா? தட் இஸ் சேட்ஸப் ரூல் கரெக்டா. ஸோ இதை என்னன்னு சொல்லுவோம்? திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி கால்ட் அஸ் சேட்ஸப் ரூல். லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் இது அப்போ என்ன ரூல்? திஸ் இஸ் கால்ட் அஸ் Hoffman rule. So one is Sage-Zuff rule, அதுக்கு அடுத்தது என்னது Hoffman rule. It is clear my dear students. அப்போ இதெல்லாம் தான் என்னது ஆல்கீனோட ப்ரிப்பரேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எனஃப், நம்ம போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. தென் கிளியரா புரிஞ்சிருச்சா? அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன். chemical properties of alkene. அப்போ அதே ஆல்கீன் எடுத்துக்கிறேன், ஈத்தீன், ப்ரோப் 1ஈன், எனி ஆல்கைல் குரூப் இருக்கலாம் கரெக்டா. RCH டபுள் பாண்ட் CH2 இல்லைனா நம்மளுக்கு anything it can be right. அங்க CH3 க்கு பதிலா ஜெனரலாவே எழுதுறேன் RI will write. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சோம்? ப்ரிப்பரேஷன் படிச்சோம். எதுல இருந்தெல்லாம் நம்மளால ஆல்கீன் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தோம் கரெக்டா. இப்போ ஆல்கீனோட என்ன பார்க்க போறோம்? ரியாக்ஷன்ஸ் we are going to discuss. அப்போ இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம்? ஆல்கீனோட ரியாக்ஷன்ஸ். டன். அப்போ ஆல்கீனோட ரியாக்ஷன்னா ஆல்கீன் எதெல்லாம் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும் அதுதான் இப்போ சிம்பிளா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்கீனோட கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஃபர்ஸ்ட்
நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டா? அப்போது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். என்ன எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு கோல்டு கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம ஆல்கினை ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், வாட் வில் பி த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்? அந்த டபுள் பாண்ட். லெட் மீ ரைட் தி ப்ராடக்ட். ஸோ நம்மளுக்கு என்ன கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CH CH3. கரெக்டா? அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சப்ஸ்டியூட் ஆகும்? எஸ் OS HO2 SO2 3 4 yeah H2SO4 right HOO twice SO. Exactly. So this is the product we will be getting. அப்போ அது என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போது அந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இப்போ நீ சொல்லு. ஃபஸ்ட்டு லெட் மீ ரைட் எவ்ரி திங். அப்போ யூ கைஸ் கேன் ஏபிள் டு டெல் ஆல் த ரியாக்ஷன்ஸ். குயிக்காக என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். யூ கைஸ் ஆல்சோ வில் பிகம் மாஸ்டர். எஸ். இப்போ நீ சொல்லு. ஆல்கீனை ஹைட்ரஜன் ஹாலைடோட ரியாக்ட் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்னா HBr HCl HI. கரெக்டா? இல்லைனா H plus in presence of water. One more reaction, Hg OAC twice. கரெக்டா? ஆக்சிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன் இதெல்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி in presence of sodium borohydride யூஸ் பண்ணுறேன். அடுத்து B2H6 in presence of THF. நம்மளுக்கு what are the things we will be getting, my dear students? எல்லா கேஸ்லையுமே எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். எல்லாமே இட் வில் ஜெனரேட் எலக்ட்ரோஃபைல். ஸோ எல்லா கேஸ்லையுமே நம்மளுக்கு கிடைக்கிற ரியாக்ஷன் என்னது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு கேஸ் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் என்ன கிடைக்கும்? CH3 CH CH3 halogen will attack in this position. இது என்ன ரூல்? எஸ், என்ன ரூல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மார்கோவ்-நிக்கோவ் ரூல். கரெக்டா? மார்கோவ்-நிக்கோவ் அடிஷன். இந்த கேஸ் OH குரூப் வந்து எனக்கு அட்டாக் ஆகும். கரெக்டா? CH3 CH3 எனக்கு இங்கே வந்து என்ன அட்டாக் ஆகும்? OH குரூப். எனக்கு இன்டர்மீடியட் என்ன வரும்? கார்போ கேட்டையான் இன்டர்மீடியேட். அப்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ட்ரை பண்ணும்? இட் வில் அண்டர்கோ ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள். எனக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்து ஒன்ஸ் அகைன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? HgOAC ட்வைஸோடையும் இதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். CH3 CHOH CH3. ஆனால் இந்த கேஸில் நம்மளுக்கு என்னது? நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். B2H6 in presence of THF நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எஸ், எனி ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு டைரக்டாக எழுதிடுறான் ப்ராடக்டை. CH3 CH2 CH2OH. ஸோ நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் ஐ வில் கெட் B2H6 THF. Once again we need to react with H2O2 hydrogen peroxide in presence of NaOH. We need to react this with hydrogen peroxide in presence of NaOH. சொன்னது புரிஞ்சுதா? எஸ், எவ்ரிபடி கெட்டிங் an idea? டன். இட்ஸ் கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில்? எஸ், எனிபடி இஸ் ஹேவிங் எனி டவுட்ஸ்? ஃபைன், ஓகே. அடுத்து வேற என்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாசிபிள்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ
Please do take a note of all these things very carefully. Right? Okay. அடுத்து HOCl. ஒன்ஸ் அகைன் HOClோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஒன்ஸ் அகைன் திஸ் வில் பி எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போது ப்ராடக்ட் ஃபார்மேஷன் என்ன வரும்? CH3 CH OH CH2 Cl. ரைட்? ஸோ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? CH2 Cl. அடுத்து பேயஸ் ரியேஜென்ட். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு பேயஸ் ரியேஜென்ட்? வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அடுத்து வந்து பேயஸ் ரியேஜென்ட். பேயஸ் ரியேஜென்ட்னா என்ன? ரைட் அ நோட் ஆன் பேயஸ் ரியேஜென்ட். அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இல்லை 3 மார்க் கொஸ்டின் நிறைய தடவை கேட்பாங்க. அப்போ பேயஸ் ரியேஜென்ட் நீ எடுத்துக்கிட்டேன்னா ஆஸ்மியம் டெட்ராக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் பைசல்ஃபேட். osmium tetroxide in presence of sodium bisulfate. இல்லைனா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? KMNO4 மே we will use. கரெக்டா? இல்லைனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? KMNO4 மே we can use. இங்கே எழுதவா? or dilute alkaline KMNO4. எனக்கு ப்ராடக்ட் என்ன வரும்? ரெண்டு கேஸ்லையுமே OH ஆட் ஆகிடும். CH3 CHOH CH2OH. Yes, we will be getting corresponding alcohol. Yes, done. Next, ozonolysis. ஞாபகம் இருக்கா? Yes, my dear students, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு ozonolysis? எதோட ட்ரீட் பண்ணுவோம்? O3. ozonolysis அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ன ozonolysis இருக்கு? ரெண்டு டைப் ஆஃப் ஓசோனோலைசிஸ் இருக்கு. ஒன்று ரிடக்டிவ் ஓசோனோலைசிஸ், இன்னொன்று ஒன்று ஆக்சிடேட்டிவ் ஓசோனோலைசிஸ். ஃபர்ஸ்ட் O3 எப்படி அக்ராஸ் த டபுள் பாண்ட் ஆட் ஆகும் அப்படின்னா CH3 COO CH2O. ரைட்? ஸோ எனக்கு இதுதான் என்னது? சைக்ளிக் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இப்போ இதை நான் எது கூடலாம் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. எஸ், ஐ கேன் ட்ரீட் திஸ் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு எல்லாத்தோடையும் ட்ரீட் பண்ணலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடோட ட்ரீட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க். ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு இது கூட போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் கரஸ்பாண்டிங் ஆல்கஹால். கரெக்டா? நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அதாவது CH3 CH2OH plus CH3OH corresponding alcohol. alcohol கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனால் பிளஸ் மெத்தனால் கிடைக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடோட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். CH3COOH அது கூட நம்மளுக்கு என்ன எலிமினேட் ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் will be evolved. H2O in presence of zinc நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அசிட்டால்டிஹைடு பிளஸ் ஃபார்மால்டிஹைடு கிடைக்கும். So CH3 C double bond OH plus HC double bond OH. சொன்னது புரிஞ்சுதா? So H2O in presence of zincல ஆல்டிஹைடு கிடைக்கும். ஹைட்ரஜன் பெராக்சைடோட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆசிட் கிடைக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? we will be getting the corresponding alcohol. So இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். O3 அப்படின்றது நம்மளுக்கு என்னது? it is electrophilic addition reaction. Once again this is an electrophilic addition reaction. அதை மறந்துடக்கூடாது. எப்படி நம்மளுக்கு ஆல்கீன் இது வந்து ப்ரிப்பரேஷன், ஆல்கேன் வந்து எப்படி ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் போகுமோ அதே மாதிரி ஆல்கீன் நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன் போகுது? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? அடுத்து நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் H plus or OH minus KMNO4
பொட்டாசியம் பெர்மேங்கனேட் நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா H பிளஸ் இல்லைனா OH மைனஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங் கரஸ்பாண்டிங் ஆசிட் CH3COOH plus CO2 corresponding acid and then carbon dioxide gas will be evolved. அடுத்து O2 combustion reaction. generally combustion reaction எழுதிடுறேன். combustion reactionல ப்ராடக்ட் எழுதுறது ஈஸி தான். ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஆனா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட்டர் என்ன கேட்பாங்க அப்படின்னா எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நீ யூஸ் பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா ஞாபகம் 3n/2 O2 என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஷின் பேப்பர் செட்டர் கொஷின் கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இது ஒன்ஸ் அகைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் ஸோ கம்பஷன் ரியாக்ஷன் ஆல்கீனின்னு எடுத்துக்கிட்டேன்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் O2 எனக்கு ரியாக்ட் ஆகணும்? 3n/2 மோல்ஸ் ஆஃப் O2 ரியாக்ட் ஆகணும். அப்போ சார் இங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் பாசிபிளா அப்படின்னு கேட்டேன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். அப்போ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது? Cl2 in presence of 500 degree centigrade. Free radical substitution reaction. அப்போ free radical substitution reaction நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும்? எழுதுறேன் பார், அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். CH2Cl CH double bond CH2 free radical substitution. கரெக்டா? ஸோ CH double bond CS2. இதே NBS யூஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆட் ஆகும்? Br வந்து it will be getting added. ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன்? NBS நம்மளுக்கு என்ன ஆட் ஆகும்? Clக்கு பதிலாக we will be getting Br. சார் NBSனா என்ன சார்? Take it as a homework my dear students. இந்த NBSக்கு எனக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லணும். ஸோ this is the one of the homework question. NBS அப்படின்னா என்ன? I just want to know. NBSனா என்ன அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும். It is the one of the homework question. சொன்னது புரிஞ்சுதா? எஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். அடுத்து ஆல்கீன் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? ஒன்ஸ் அகைன் ஆன்டி மார்கோனிகோ ரூல், மார்கோனிகோ ரூல் ரெண்டு இருக்கு. ஓகே, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன் மோர் ரியாக்ஷனை சொல்லிடுறேன். ஏன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல கவனி, Br2 நான் ஆட் பண்றேன். எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். என்ன ஆட் பண்றேன்? Br2 எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ எனக்கு என்ன இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும்? ஒன்ஸ் அகைன் சைக்ளிக் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். CH3 CH CH2 Br. ஓகேவா? சைக்ளிக் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும். இப்போ நான் இதை என்ன பண்ணலாம்? நிறைய இதோட நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன். டன். அப்போ நல்ல கவனி, இதை வந்து நான் Br மைனஸ், ஓகேவா, புரோமின் அயான் இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 ட்ரீட் பண்ணா எனக்கு ரெண்டுத்திலையுமே எனக்கு என்ன ஆகும்? ஐ வில் பி கெட்டிங் கரஸ்பாண்டிங் புரோமின். இல்லைனா ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன். அடுத்து வாட்டரோட ரியாக்ட் பண்றேன். அடுத்து NaCl நான் ரியாக்ட் பண்றேன். அடுத்து ஐ எம் ரியாக்டிங் வித் Ki. அப்ப Br எனக்கு என்ன பண்ணும்? அந்த பொசிஷனுக்கு போயிடும். இங்க மேல வந்து எனக்கு என்ன ஆட் ஆகும்? பேலன்ஸ் திங்ஸ் வில் பி கெட்டிங் ஆடட். ரியாக்ஷன் எழுதுனா புரியும் பாரு. அப்படியே இருக்கா? CH3 CH CH2. இந்த Br அந்த CH2க்கு போகும். அப்ப CHக்கு எனக்கு என்ன வந்துடும்? ஐ வில் பி கெட்டிங் ஒன் மோர் Br. அப்போ H2O எனக்கு என்னது? OH ஆட் ஆகும். அதே தான். ஃபார் எக்ஸாம்பிள் CH2Br எனக்கு அப்படியே இருக்கும். ஆனா இங்க CHல வந்து எனக்கு என்ன ஆட் ஆகும்? OH வந்து ஆட் ஆகும். அப்போ NaCl Ki அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? CH3. எஸ்,
ஒன்ஸ் அகைன் CH3 எனக்கு என்ன வரும் CH, அங்கே வந்து அயோடின் வரும், Br வந்து எனக்கு என்ன பண்ணும் இந்த CH2க்கு போயிடும். அப்போ அதே மாதிரி தான் NaCl ரியாக்ஷனுமே. ஒன்ஸ் அகைன் ஏன்னா இங்கே இடமே இல்லாத மாதிரி இருக்கு, கரெக்டா? H2O NaCl. I think you guys can understand, right? H2Oனா நல்ல கவனி, இங்கே நான் H2O யூஸ் பண்ணேன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வருது OH. Br மைனஸ் யூஸ் பண்ணால் இந்த கார்பனில் Br. KI யூஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல KI. சப்போஸ் நான் NaCl யூஸ் பண்ண அப்படின்னா இந்த Cl எனக்கு என்ன வரும் இந்த பொசிஷனில் Cl வரும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் தான் என்னது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கீன். நோட் பண்ணிக்கோ. அடுத்து நம்ம ஆல்கைனை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், நோட் பண்ணிக்கோ. ஆல்கைனை பற்றி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாஸ் நோட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட். ஸோ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோ. எஸ், கிளியர் ஆயிடுச்சா? அப்போ அடுத்து நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் we are going to see alkyne. இப்போ நெக்ஸ்ட் alkyne. preparation of alkyne, அதாவது ஆல்கைன் தயாரிப்பு முறை. மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன். அப்போ ஆல்கைன் ப்ரிப்பரேஷனுமே ஆல்கைன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால ஈஸியாக என்ன பண்ணலாம் படிச்சிடலாம். அப்போது ஆல்கைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்ஸ் அகைன் நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? CH ட்ரிபிள் பாண்ட் CH, கரெக்டா? இது ஒரு ஆல்கைன். அடுத்து R C ட்ரிபிள் பாண்ட் CH, இது ஒரு ஆல்கைன். நெக்ஸ்ட் அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் ஆல்கைல் குரூப்னால சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு என்னது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கைன். ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்? மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அப்போ ஆல்கைனை நம்ம எப்படி எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு படிக்க போகிறோம். நம்ம ஆல்கைனை எப்படி வேறு வேறு விதமாக we can able to prepare, அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் படிக்க போகிறோம். ஃப்ளோ சார்ட் மாதிரி ஈஸியாக கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் படித்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஆல்கைனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. சப்போஸ் இஃப் ஐ எம் ஹேவிங் விசினல் டைப்ரோமைடு, விசினல் டைப்ரோமைடு. அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? ஜெமினல் டைப்ரோமைடு, கரெக்டா? ஜெமினல் டைப்ரோமைடு. அடுத்து டெட்ராப்ரோமைடு. அடுத்து வந்து டெட்ராப்ரோமைடு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆல்கீனும் எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CHCl, கரெக்டா? இல்லைனா நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அயோடோஃபார்ம் CHI3, 2 moles of CHI3. அப்போ என்னென்ன நம்ம ரியேஜென்ட் யூஸ் பண்ணலாம்? எஸ், எனிபடி கேன் டெல் மீ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரியேஜென்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆல்கஹாலிக் KOH இன் பிரசன்ஸ் ஆஃப் NaNH2. இங்கே என்ன பண்ணலாம்? ஆல்கஹாலிக் KOH இன் பிரசன்ஸ் ஆஃப் NaNH2. ஆல்கீன்லேருந்தும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் என்ன யூஸ் பண்ணலாம்? ஆல்கஹாலிக் KOH இன் பிரசன்ஸ் ஆஃப் NaNH2. பட் டெட்ராப்ரோமைலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா we can use zinc dust. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? we will be getting corresponding alkyne. இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? Ag யூஸ் பண்ணலாம். அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்? இந்த பக்கம் எழுதியிருக்கிறது எல்லாமே எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ்.
இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்? எலிமினேஷன் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? இது எல்லாமே எலிமினேஷன் ரியாக்ஷன். அப்போ 2CHI3 அது எலிமினேஷன் ரியாக்ஷன் இல்லையா சார் அப்படின்னு கேட்டேன்னா, திஸ் இஸ் ஆல்சோ எலிமினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரியாக்ஷன் படி நம்ம எப்படி ஆல்கைன் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சொன்னது புரிஞ்சுதா? அடுத்து கால்சியம் கார்பைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? பை ஹைட்ராலிசிஸ், CaC2. ஆட்டோமேட்டிக்கா இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கைன் கிடைக்கும். அப்போ கால்சியம் கார்பைடு இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டிங் சால்ட் எடுத்துப்போமா? கரஸ்பாண்டிங் சால்ட், எஸ். அப்போ கரஸ்பாண்டிங் சால்ட்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் CHCH டபுள் பாண்ட் எடுத்துப்போமா? ஆல்கீன், யா, CHCH COOK COOK. எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? வாட் இஸ் த மெத்தட்? பை கோல்ஸ் எலக்ட்ராலிசிஸ். கோல்ஸ் எலக்ட்ராலிசிஸ் படி நம்ம என்ன பண்ணலாம்? we can able to prepare alkyne. அதுக்கடுத்து ஒன் மோர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனி ஐடியா என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? 2 கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். எக்ஸாம்ல கேட்பாங்க 2 கார்பன் பிளஸ் ஹைட்ரஜன். நம்ம என்ன டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணலாம்? 1200 டிகிரி சி. 1200 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணலாம். என்னது? எலக்ட்ரிக் ஆர்க். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு ஒரு நேம் இருக்கு. என்ன ப்ராசஸ்? பெர்திலாட்ஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பேர் என்னது? பெர்திலாட்ஸ் ப்ராசஸ். இதெல்லாம் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன். கிளியர் ஆயிடுச்சா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இதெல்லாம் தான் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன். ஸோ நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். டன்? ஓகே. அடுத்து வேதி பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கைன். மறுபடி ஆல்கைனால் நம்ம என்ன எடுத்துப்போம்? CH ட்ரிபிள் பாண்ட் CH, RC ட்ரிபிள் பாண்ட் CH, இல்லைன்னா RC ட்ரிபிள் பாண்ட் CR. இதெல்லாம் தான் நம்மளோட ஆல்கைன். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண போகுது? ஆல்கைன் வந்து ரியாக்ட் பண்ண போகுது. டன்? ஸோ ஃபஸ்ட்டு ஏன் நான் முன்னாடியே போகிறேன்னா, நான் பண்ண போகிறேன், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் சொல்ல போகிறீங்க. எக்ஸாமில் நம்மளுக்கு என்ன பண்ணுவான்? ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட் மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு எதோட ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் ஹேலைடு. என்ன படிக்கும்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அதுக்கு அடுத்த ரியாக்ஷன் என்னது? Hg2+ இன் பிரசன்ஸ் ஆஃப் டைல்யூட் H2SO4. அதுக்கு அடுத்தது என்ன? B2H6 இன் பிரசன்ஸ் ஆஃப் THF. இன்னொன்று என்னது? H2O2 இன் பிரசன்ஸ் ஆஃப் OH-. அடுத்து 2Br2 இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4. அப்போது நல்ல கவனிச்சனா, ப்ளீஸ் டூ மேக் அ நோட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவும் என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இதுவும் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஆனால் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் HXோட போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? எனிபடி இஸ் ஹேவிங் எனி ஐடியா? டைரக்ட் ப்ராடக்ட் எழுதுற என்ன கிடைக்கும்? RC XX
CH3. கரெக்டா? அப்போ நம்மளுக்கு என்ன ரூல் இங்க ஃபாலோ ஆகும்? மார்கோவ்னிகோவ் ரூல். Hg2+ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? டைரக்டா RC double bond O CH3. We will be getting yes. கீட்டோயினால் டாட்டோமெரிசம். கரெக்டா? இங்க என்ன நடக்க சான்சஸ் இருக்கு? டாட்டோமெரிசம், டாட்டோமஸ். கீட்டோயினால் டாட்டோமஸ். B2H6 in presence of THF நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Once again it will be கீட்டோயினால் டாட்டோமஸ். So we will be getting CH2C double bond OH. கரெக்டா? Once again we will be getting டாட்டோமஸ். அடுத்து Br2 in presence of CCl4 ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்கும்? RC BR மறுபடி நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? CH BR. ரைட்? சப்போஸ் in presence of hydrogen nickel palladium platinum, in presence of hydrogen nickel or palladium or platinum நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? We will be getting corresponding alkane. நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? corresponding alkane கிடைக்கும். ரைட்? அப்போ இதை வேணா எழுதுறேன். RCH2 CH3. ரைட்? ஸோ இந்த நாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? சப்போஸ் பார்ஷியல் ரிடக்ஷன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கைனை நல்ல ஞாபகோ அதே தான். இப்போ ஆல்கைனை நான் என்ன பண்றேன்? பார்ஷியல் ரிடக்ஷன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் Birch reduction Na in presence of liquid NH3. Birch reduction Na in presence of liquid NH3. அடுத்தது hydrogen palladium in presence of calcium carbonate. கரெக்டா? Birch reduction. அடுத்து ஒன்று வந்து hydrogen palladium in presence of calcium carbonate. அப்போ இந்த கேஸ் ரெண்டுத்திலையுமே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கீன் கிடைக்கும். கரெக்டா? இதை பேஸ் பண்ணி தான் போன ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். ரெண்டுத்திலையுமே எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கீன் கிடைக்கும். ஆனால் எதில் எனக்கு சிஸ் ஆல்கீன் கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸில் சிஸ் கிடைக்கும். பிரிட்ஜ் ரிடக்ஷனில் ஐ வில் பி கெட்டிங் டிரான்ஸ் அல்கீன். அந்த கேஸில் எனக்கு 6 ஆல்கீன் கிடைக்கும். இந்த கேஸில் டிரான்ஸ் அல்கீன் கிடைக்கும். அது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்? எஸ், வாட் இஸ் த ரியாக்ஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அது எல்லாமே எனக்கு பார்ஷியல் ரிடக்ஷன். இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்? பார்ஷியல் ரிடக்ஷன் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? அது வந்து நம்மளுக்கு பார்ஷியல் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்போ அடுத்து சப்போஸ் இந்த ரியாக்ஷனுக்குலாம் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேயஸ் ரியேஜென்ட். அப்போ அடுத்து பேயஸ் ரியேஜென்ட்டையுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன். அப்போ பேயஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் ஃபார் அன்சாச்சுரேஷன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் வி வில் பி கெட்டிங்? RC double bond O C double bond O R. ரைட்? ஸோ வி வில் பி கெட்டிங் corresponding product. Suppose ozone in presence of water. Ozone in presence of water என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் ஆசிட் கிடைக்கும். CH3C double bond O OH. Ozone in presence of water நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். KMNO4 in presence of H+. once again எனக்கு என்ன கிடைக்கும்? KMNO4 in presence of H+, oxidizing agent. கரெக்டா? அப்போ once again I will be getting corresponding acid. CH3 வேணா, நான் அதுக்கு பதிலாக ஜென்ரலா எப்படி எழுதுறேன்? Rன்னு எழுதுறேன். அப்போ பேயஸ் ரியேஜென்ட் ஓசோன் ஆட் பண்ணாலும் சரி, KMNO4 ஆட் பண்ணாலும் சரி, கம்பஷன் ரியாக்ஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது? கம்பஷன் ரியாக்ஷன் எழுதல. லெட் மீ ரைட் ஹியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பஷன் ரியாக்ஷன் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் பி கெட்டிங்
CO2 plus H2O. அப்போ நீ நல்ல கவனிச்சனா இந்த 4 ரியாக்ஷனுமே நம்மளுக்கு என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது எல்லாமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சொன்னது புரிஞ்சுதா? அப்போ அது எல்லாமே நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. டன். ஸோ சொன்னது புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கைன். புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோ தான் என்னது ஹைட்ரோ கார்பன். ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். சார் பென்சீன் இருக்குது சார், நம்ம பென்சீன் படிக்கல சார். அதை நான் எங்கே நடத்துவேன்? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அதை தனியாக நான் வந்து ஃபீனாலாக நடத்தும் போது ஐ வில் கம்ப்ளீட் பென்சீன் ஆல்சோ. ஸோ சொன்னது புரிஞ்சுதா? எஸ், கிளியராக இருந்துச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதோட ஐ எம் ஃபினிஷிங் டுடே கிளாஸ். அப்போது இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? எஸ், சம்மரி ஆஃப் டுடே கிளாஸ் என்ன பார்த்தோம்? ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். இது மூணுத்தோட என்னென்ன பார்த்தோம்? தயாரிப்பு முறை, அதே மாதிரி வேதி பண்புகள். கரெக்டா? ஸோ அதாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. ஸோ கரெக்டாக படி. ஸோ என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணு. பிகாஸ் கிளாஸ் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒன் ஷாட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த ஃப்ளோ சார்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நோட்ஸை டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பை பை. See you in next one shot my dear students.